This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸா இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நூக்கோல் குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த நூக்கோல் குழம்பை இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த நூக்கோல் குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது வாசனைக்காக தான். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்ப இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனும் பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்றேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் போறதுனால போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நூக்கோல் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு நூக்கோல் எடுத்திருக்கேன். தோல் எல்லாத்தையும் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நூக்கோலோட பச்சை வாசனை போற அளவுக்கு 3ல இருந்து 4 நிமிஷம் போல இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நூக்கோல் ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் போடுறேன். காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி நான் போடுறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி நல்லா மசியணும். அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் இன்னைக்கு பெரிய சைஸ்ல 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப தக்காளி ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல சிம்ல வச்சு 2 நிமிஷம் போல இதை மூடி வச்சிருங்க. இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்றேன். தக்காளி ஃபுல்லா நல்லா மசிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி தக்காளி நல்லா குக் பண்ணிக்கங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அப்பதான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப தக்காளி ஃபுல்லா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நூக்கோல் குக் ஆகிறதுக்காக தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணிக்கங்க. இப்ப நான் 5 நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன். தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகி நூக்கோல் ஃபுல்லா நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் ஊத்துறேன். நல்லா திக்கான தேங்காய் பாலா ஊத்திக்கங்க. அப்பதான் குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா தண்ணி நீங்க ஊத்திக்கலாம். எனக்கு தேங்காய் பாலே போதுமானதா இருக்கு. அதனால தண்ணி எதுவும் நான் ஊத்தல. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப குழம்பு ஃபுல்லா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல மூடி வச்சு குக் பண்ணிக்கங்க.
இப்போ 5 நிமிஷம் போல குக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இன்னும் 2 நிமிஷம் போல குக் பண்ணா போதும், நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ 7 நிமிஷம் போல மொத்தமா குக் பண்ணியாச்சு. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான நூக்கோல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்ப நீங்க இதே மெத்தட்ல செய்யும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.